முடிஞ்சா என்ன புடி. வா 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 வா. சின்சான்! டாக்டர் டாக்டர் வாங்க, எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துங்க டாக்டர். யாரா இருக்கீங்களா? நர்ஸ், டாக்டர், எமர்ஜென்சி, இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்க டாக்டர். நான் கட்டி நிற்க மண்ணல் வீட்டே, என் மாம்சே எங்க போனான்னு தேடு, என்ன விட்டுட்டு எங்கயோ போயிட்டானே. மாம்சே எங்க போனான்னு தெரியல, ஆளே காணோம். போற மாமா 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 பையா, நான் கட்டின மணல் வீடு ஆசாசியா காட்டலான்னு பார்த்தா எங்க போனான்னு தெரியலையே. மாமூசு எங்க போனான்னு தெரியல. அங்குள் சைக்கிள்ல போறாரு, எங்க போறா? இங்கதான் இருக்கிறியா? பாத்துட்டேன். அரே மாமூசு, வா 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 வா, நான் மணல்ல வீடு கட்டேன், வா வா வா, அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்து ஜாலியா உட்காந்து குளிர் காயும் வா. ஏய் போடா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காமெடி பண்ணிட்டு இருக்க? அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா? உன் விரல கூட உள்ள போகுது, போடா இங்க இருந்து. முத வேணா வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் போடு, அப்பதான் உன் உடம்பு தெம்பா இருக்கும். ஓ பார்க்கலாம் முடியாதா சாரால? சார் இருங்க சார் வரேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்க தொருது என் சைக்கிள். என் சைக்கிள் எத்தனை போய் விட்டு ஏத்தல. என் பெண் சின்சான் நொக்கார காயிலடா. நான் வந்துட்டேன் பாரு. வரேன். ஷின்சான் ஆக்ஷன். சின்சான் பிரச்சனை நான் சொல்லு வருமா ஷின்சான்? எனக்கு ஒரு பிரச்சனை, அதனால முதல்ல என் பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் பிரச்சனை இப்ப சால்வ் பண்றேன். நான் வந்துட்டு இருக்கேன் பாரு மாம்சு. வந்துட்டேன். சாலி ஐயோ போச்சே. ஓடு. என் மாம்சு கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். எவா வரதுக்குள்ள இங்க ஒளிஞ்சுன்னு பாப்போம். இப்படி வந்தா அப்படி போக வேண்டியதான், அப்படி வந்தா இப்படி போக வேண்டியதான். அலைய காணோம். அம்மா, ஐயா காப்பாத்துங்க. ஐயா எங்க அவன்? ஏய் கத்திரிக்காய் தலையா, கோலி குண்டு கண்ணா, எங்கடா போன? ஏத்திட்டு ஓட்டானே, முடியல. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எங்க மாமுசுவ காணோம்? மாமு எங்க இருக்கிற மாமுசு? இங்கத்தான் இருக்கிறியா? கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா? நில்லு, இன்னைக்கு உன் மண்டைய வீங்க வைக்கிறதா. நில்லு. புடிச்சா வந்து என்ன புடிச்சுக்கோங்க, என்ன புடிச்சா அடிச்சுக்கோங்க. வரேன், வந்து உன் மண்டையில கொட்டி மண்டைய வீங்க வைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. புடி முஞ்சா புடி. ஒழுங்கு மரியாதை நின்னுறா சின்சான், நில்லு. நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. அந்த பக்கம் போவாதடா, நில்லு. அங்க போவாத, சொன்னா கேளு. முடிஞ்சா என்ன புடி. வா சின்சான்! என்னாச்சு? எங்க இருக்கோம்? ஐயோ ரத்தமா இருக்கு. சின்சான் டேய் எந்திரா. அடே சின்சான் டேய், ஐயோ எந்திரிக்க மாட்டான். இரா கார் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த நேரம் பார்த்து பக்கத்துல கூட யாருமே இல்லையே. முதல்ல நானே போய் என் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க தோருக்கு எடு. சின்சானை காப்பாத்தி ஆகணும். நான் அவ்வளவு தூரம் சொல்லி அவன் கேட்காம போய் இவன் டே வாடா சின்சானே, வா. அம்மா ரத்தம். ஒண்ணும் இல்ல சின்சான், பயப்படாத. உனக்கு ஒண்ணும் இல்ல. பயப்படாதடா சின்சான், பதட்டமாவாத. நம்ம போயிடலாம். ஆஸ்பத்திரி பக்கத்துல தான் இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரமா நம்ம போயிடலாம். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. ஒரே நிமிஷம் அப்படியே. சின்சான் அடே பேசுறா. என்ன இவன் பேச்சு முடிச்சாம இருக்கா? சின்சான் ஏதாச்சும் பேசுறா, வாய் தோற. மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டானே. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம். முதல்ல இவனை காப்பாத்தி ஆகணும். முதல்ல எங்க டாக்டர் யாரா இருக்கீங்களா? யாருமே காணோம். அந்த இருக்கு. நம்மளே ஸ்ட்ரக்சர்ல எடுத்து வச்சுட்டு போயிட வேண்டியதான். அப்படியே சின்சான், அப்படியே அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லடா உனக்கு சின்சான், ஒண்ணும் இல்ல. காப்பாத்திடலாம். டாக்டர் வாங்க, எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துங்க டாக்டர். யாரா இருக்கீங்களா? நர்ஸ், டாக்டர், எமர்ஜென்சி, இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்க டாக்டர். யாராச்சும் இருக்கீங்களா டாக்டர்? யாராச்சும் இருந்தா காப்பாத்துங்க ப்ளீஸ். யாரு பாதே? யாரு தம்பி? யார் இது? என்னாச்சு இந்த பையனுக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட்டா? தோ உடனே பல்ஸ் இருக்கான்னு செக் பண்றேன். பல்ஸ் ரொம்ப லோ ஆயிட்டே இருக்கு. சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆபரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சீக்கிரம். அந்த பையனுக்கு பல்ஸ் கம்மியாயிட்டே போகுது. மேடம், அந்த சின்ன பையன் கூட வந்தவங்க எங்க இருக்காங்க? வெளியே தான் சார் உட்காந்துருக்காங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். யார் இருக்கா? யாரு? இதோ இருக்காரா? சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. சார் உங்களை டாக்டர். ஹலோ சார், கேக்குதா இல்லையா? ஹலோ
சார் இங்க பாருங்க, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. அந்த சின்ன பையன் கூட வந்தது நீங்க தானே? உங்களை டாக்டர் ஏதோ கூப்பிட்டு பேசணும்னு கூப்பிடுறாரு. நான் தான் சாரி சார், அது ஏதோ ஒரு ஞாபகத்துல உட்காந்துட்டேன். என்னாச்சுன்னு தெரியலையே. சின்சான் சின்சான் எங்க இருக்கான்? தோற்கான் டாக்டர். ஐயோ கத்தக்கூடாதா டாக்டர்? என்னாச்சு இவனுக்கு? பேசக்கூட மாட்டான் டாக்டர். அவனுக்கு இப்போ எப்படி இருக்கு? சின்சானுக்கு எல்லாம் ஓகே இல்ல? அவன் உயிருக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சார் பல்ஸ்லாம் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்பாடா, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை, கடவுளே காப்பாத்திட்டப்பா. தம்பி, நான் சொல்றது நல்லா கேளுப்பா. நிதானமாயிரு, பதட்டப்படாத. அந்த பையனோட உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சார், என்ன சார் பயமுறுத்துறீங்க? சொல்லுங்க. ஆனா அந்த பையன் தன்னோட சுயநிலைவை இழந்துட்டான். அதனால நீங்க அந்த பையனுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருங்க. பேச்சு கொடுத்துட்டே இருக்குவா? பேச்சு கொடுத்துட்டே இருந்தா குணமாயிடுவானா டாக்டர்? எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணிட்டோம். அவனோட உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா அவனை சுயநினைவுக்கு கொண்டு வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. நீங்க பேச பேச சுயநினைவுக்கு வரலாம். இந்த தம்பிக்கு இன்னும் நிறைய வேண்டியவங்களை கூப்பிட்டு வந்து கூட நீங்க பேசலாம். சார், அந்த ஆப்ரேஷனுக்கான அந்த பில்லை அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ சொன்னேன், போவாதரான்னு கேட்டியாடா? இவனை இப்போ குணப்படுத்துறனா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேசணும்னு வேற டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஏதாவது முளக்கா வெடி மாதிரி சின்னதாக ஏதோ காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு ஆட்டோ பம் வேற தூக்கி போட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பேசாம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல அவன்கிட்ட பேச வச்சா ஒரு வேளை அவனுக்கு நினைவு வந்தாலும் வரலாம். முதல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸை போய் கண்டுபிடிச்சி அவனுங்க வேற எங்கே இருக்கானுன்னு தெரியல. ஒரு ஆளாக கூப்பிட்டு வரணுமே. பரவாயில்ல, போய் கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா சின்சானை காப்பாற்றி ஆகணும். இன்னைக்கு ஸ்கூலாக இருந்தாலாச்சும் ஸ்கூலில் இருப்பானுங்க. டேரெக்டாக போய் எல்லாரையும் கூட கொத்தா தூக்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு லீவு வேற. எங்கே தோற்கா டேய் பூச்சன், இங்கதான் இருக்கியா? நீ மட்டும் தானுங்க, மத்தவங்க எங்கடா? பூச்சன் அதுவா, என் சைக்கிள் டயர்ல சாணி முக்கி விட்டான் இந்த மசா, அதனாலதான் தொடச்சிட்டு இருக்கேன். பூச்சன் வா சீக்கிரம், ஒரு அர்ஜென்ட், ஒரு முக்கியமான விஷயம். வா என் கூட வந்து கார்ல ஏறு. பிராங்க்லின் மாமா, என்ன அர்ஜென்டா இருந்தாலும் சைக்கிள் டயர் சாணியை தொடச்சாதான் நான் வருவேன். பூச்சன், சின்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமா வா மத்தவங்க எல்லாரையும் கூப்பிடணும். சீக்கிரம் வந்து கார்ல ஏறு. வந்துட்டேன். சின்சானுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? இப்ப அவன் நல்லா இருக்கானா? மத்தவங்க எல்லாம் எங்க? மொத்தமா சொல்றேன், ஏன்னா ஒரு ஆள் கிட்ட சொல்ல முடியாது. மத்தவங்க எங்க இருக்கானுங்க? போங்க, இங்கதான் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தானுங்க பார்க்கல. அதோ விளையாடிட்டு இருக்கானுங்க பாருங்க, மரத்தாண்ட. அவனுங்க தான் அது. போங்க, அதோ இருக்கானுங்க பாருங்க. என்னடி இது? டேய் சின்ன பசங்களா, இங்க வாங்கடா. சின்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, சின்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். இன்னைக்கு காலையில ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார வந்து சின்சான் அடிச்சு தூக்கிட்டான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அவன் சுயநினைவு இழந்துட்டான்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. அவன் திரும்பியும் சுயநினைவுக்கு வரணும்னா நம்ம எல்லாம் போய் பேசினாதான் அவன் மறுபடியும் சுயநினைவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வாங்கடா வந்தப்ப வண்டியில ஏறுங்க, சீக்கிரமா போவோம். ஏறுங்க. நான் நடுவுல உட்காந்துக்கிறேன்பா. ஏம்பா, நான் முன்னாடி உட்காருவா. என்னப்பா இது? சரி, போங்க. டேய், நீ பேசுறது என்னடா எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னதான்டா பேசுற? நீ பேசுறது எனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. சின்சானை பார்த்துலான்னு சொன்னியா? சரிடா, சின்சானை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்போ போய் சின்சானை பார்ப்போம். வாங்க. 12 seconds later. அடே பசங்களா, நம்ம மேலே போன உடனே சின்சான் கிட்ட ஒரு ஆளா பேச்சு கொடுத்துட்டே இருங்க. நம்ம பேச்சு கொடுத்துட்டா அவன் நினைவு திரும்புன்னு டாக்டர் சொன்னாரு. அதனால எல்லாருமே பேச்சு கொடுத்துட்டே இருங்க, சரியா? பூச்சன், மசாவ், கசாமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து சின்சானுக்கு பிடிச்ச விஷயமா பேசுங்க. நீங்க விளையாடுறப்ப ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க. அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குள்ள ஒரு மெமரிஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசுங்க. சின்சான், நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு இருப்போம்ல, அந்த சைக்கிள் டயர் கூட நீ தொலைஞ்சிச்சுன்னு அழுதியாப்பா. அந்த டயர் கூட கிடைச்சிச்சு. எந்திரி சின்சான், அந்த டயரு அந்த காவா கிட்ட தான் இருந்துச்சு. நான் தான் உன் டயரை எடுத்து வச்சிருக்கேன். எந்திரிச்சு வா, நம்ம போய் டயர் வண்டி ஓட்டுவோம். மசா, அழுவாம பேசுப்பா, அப்பதான் அவனுக்கு சுயநினைவு வருமா. நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு ஓடி பூச்சி விளையாடுறா போயிருங்க. ஓடி பூச்சி விளையாடுறப்ப ஓடும்போது உன் ட்ரௌசர் டரா கிழிஞ்சிச்சுல, அந்த ட்ரௌசரை தையதுக்கு துணி ஊசின்னு வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா.
சின்சான் நீதான் ஸ்கூலோட ஃபர்ஸ்டா கிளாஸ் டாப்பர் நீதான் தெரியுமா? இந்த தடவை ரிசல்ட் வந்துச்சு, அதுல கிளாஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. என்ன சொல்லிட்டே இருப்பல, ஆனா இப்ப நீ எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் மார்க்கு. வா வா, உன்னை மிஸ் கூப்பிட்டாங்க. சின்சான் என்கிட்ட எப்பவுமே கொட்டு வாங்கிட்டே இருப்பல, ஏதாச்சும் பண்ணி சிலுமிஷம் பண்ணி கொட்டு வாங்குவேன். இப்ப நீ எந்திரிக்கல, மறுபடியும் மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடுவேன். எந்திரி சின்சான் எந்திரி. பாப்பா சின்சான் எந்திரி எந்திரி. வா நம்ம போய் விளையாடுவோம். வா கிரவுண்டுக்கு போலாம். வா எந்திரி வா சின்சான். வா நம்ம போவோம். வா 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 எந்திரி எந்திரி. உன்னை கூப்பிடுறாங்க பாரு. வா. இவ்வளோ நேரம் சின்சான்ட்ட பேசியும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட தெரியல. இது சரிப்பட்டு வராது. இப்படியே போயிட்டு இருந்தா சின்சானை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஆனால் சின்சான் அவங்க அம்மா அப்பா ஊர்லேயே இல்லையே, என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை, நம்மளே போய் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா சின்சானை காப்பாற்றி ஆகணும். மைக்கிளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ரெடி பண்ணலாமா? ஏன்னா இப்போ இங்கேருந்து அந்த இடத்துக்கு போனால் நமக்கு ரோட்டில் வழியே இல்லை. ஏப்பா ஊரில் வந்துடாதீங்கடா, இருங்கடா, நான் வேற இப்போ வேற ஒரு வேலையை போயிட்டுருக்கேன். ஃபோன் எடுக்க மாட்டான். டே ஃபோனரா அப்போடா. டே மைக்கில் எங்கடா இருக்கிற? சீக்கிரமா உன்னை மீட் பண்ணோம், ஒரு முக்கியமான விஷயம். நான் லெஸ்டர் ஆபீஸ்ல தான்டா இருக்கிறேன். வாடா வாடா. அங்கதான் இருக்கியா? சரி நீ அங்கேயே இரு, நான் கரெக்டா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரியா? அதோ வந்துட்டே இருக்கேன் கார்ல. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதை பத்தி உங்ககிட்ட பேசி ஆகணும். எனக்கு ஒரு ஏரோப்ளேன் வேணும், அதான் அங்க வந்துட்டு இருக்கேன். அங்கேயே இருதோ வந்துடுறேன். அடாய் மூச்சு விடாம பேசாதடா, நீ மட்டும் வளவளன்னு பேசிட்டே இருக்காத. முதல்ல சீக்கிரமா கிளம்பி வா. இங்கதான் இருக்கிறேன்னா எங்க தோன்ட்டானா? டேய் வாடா இங்க. ஏண்டா இங்கதான் இருக்கேன்னு சொன்னா எங்கடா போன நீ? உன்னை தேடி நான் இங்க வந்தா நீ ஆளைய காணோம். எங்க போன? பக்கத்துல டீ ஷாப் வர போனடா. ஹேய் பிராங்க்லின், மைக்கேல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஏதோ வந்துட்டீங்க, எதனா பண்ணி தொலைங்க போங்க. டேய் மைக்கேல் மாப்பு மண்டையா, நான் சொன்னது உனக்கு புரியலையா? நான் இப்போ சின்சான் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரணும். எல்லாமே ரெடியா இருக்குடா, எல்லாமே ரெடி. ஏய் கத்தாம பேச மாட்டீங்களாடா? திறந்த வீட்டுல நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு சும்மா நசன்னு பேசிட்டே இருக்கீங்க. பொறுமையா பேச மாட்டீங்களாடா? பொறுமையா பேசுங்கடா. பொறுமையா பேசுங்கட்டு நீ கத்துறிய. இது என்ற ஆபீஸ் ஆக்கும். நான் கத்துவேன் குத்துவேன். இந்தா பாத்துக்க, சரியா? கத்தாம இருங்க. என்ன விஷயம்டா? எதுக்குடா இப்படி கத்துட்டு இருக்கீங்க? எப்படியும் ஒண்ணுமில்லாத விஷயம் தான் இப்படி கத்துட்டு இருக்க போறீங்க. கத்தாம இருங்கடா. பிராங்க்லின் நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ கிளம்பு. இவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். டிரைவர் வீட்டாட தான் இருக்குது ஃபிளைட், எடுத்துன்னு போ. இவன் இப்படிதான் வரண்டா சின்னசாமி. சரிடா. நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சின்சானோட பேரண்ட்ஸ் வந்து வேற ஊர்ல இருக்கிறதுனால அங்க போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து சின்சான் கிட்ட பேச வச்சா கண்டிப்பா அவனுக்கு சுயநினைவு வரும்ன்றதுக்காக தான் இப்போ நம்ம ஃப்ளைட்ல இங்கேருந்து போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்கேருந்து போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு எதுக்காக ஃப்ளைட்ல போறோம்னா அவங்க வேற ஊர்ல இருக்காங்க, அதனால தான் அங்க போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, என்னடா இங்கே ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க, உயிரை காப்பாற்றுறது, உனக்கு லைக் கேட்குதான்னு கேட்டிங்கன்னா அது வேற இது வேற. அதனால லைக் பார்க்காம, அதாவது லைக் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கிட்டத்தட்ட நம்ம 8 லட்சம் சப்ஸ்கிரைப் கிட்ட நெருங்கிட்டோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ நம்ம ஆகாயத்தில் போயிட்டு இருக்கோம். ஆகாயம் தீ பிடிச்சாலிகளா தூங்குமா? என்ன இது திடீர்னு வேலையாகி போச்சு. ஐயா சொர்க்கத்தில் எங்கன்னா இருக்கிறோமா? அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? சின்சானோட அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. இங்கே வேற குளிரா இருக்கு. ஆஹா, இதில் நான் எப்படி நிறுத்த போகிறேன்? எனக்கு வேறு ஃப்ளைட் ஓட்ட தெரியாது. ஓட்டுறது எப்படி ஆப்ரேட்லாம் பண்ண தெரியும், ஆனால் கீழே இறக்க தான் தெரியாது. பார்த்தேன் அப்படிதான் நிறுத்து போச்சு. அப்பாடா எப்படியோ கீழே இறக்கியாச்சு. இப்போ அம்மாடி என்ன குளிருதுடா, பயங்கரமா குளிருது. ஆத்தாடி 1 கிலோமீட்டர் கால் உள்ள போகும் பொழுது இந்த பனிக்குள்ள நடக்க வர முடியல. நசக்கு இருக்கு. ஐயா வந்துரு. ஐயப்பா ரோடு கூட காண. அப்பாடா ரோடுக்கு வந்துட்டேன். இதில் எந்த வீடுன்னு தெரியலையா? வெக்கேஷனுக்கு அங்கேருந்து இங்கே தான் வரணுமா? ஃபோன்லேயே சொல்லலாம். ஃபோனில் சொன்னால் பயந்துருவாங்களோ இல்லையா? இருக்காங்க அங்கிள் ஆண்டி இங்கே தான் இருக்கிறீங்களா? மிக்ஸி, இந்த மாதிரி நம்ம குளிர் காயறது எவ்வளவு இதமா இருக்கு. அதுவும் இந்த பனிக்கு இப்படி குளிர் காயறது நல்லா இருக்கே. ஆமா ஹரி, நல்லா இருக்கு. ஹரி அங்க பாருங்க யார் வந்திருக்கா பாத்தீங்களா? வாப்பா பிராங்க்லின், என்ன இந்த பக்கம்? அது வந்து உங்களை எப்படி நான் சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறது தான் வந்தேன் நான். உங்கள் 2 பேரையும் நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன். என் கூட வரீங்களா? பிராங்க்லின், என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ற? எங்களுக்கு புரியல. நாங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், உன் கூட நாங்க அப்புறமா வரோம். என்ன விஷயம்? என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? என்னன்னு சொல்லு. அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? அங்கிள் ஆண்டி நான் சொல்றது கேளுங்க. இப்போ நீங்க என் கூட வந்தே ஆகணும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நான் இப்போ உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்றது யோசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் என் கூட வரீங்களா? என் கூட வாங்க. நான் உங்களுக்காகவே ஃப்ளைட் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க. பிராங்க்லின், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாங்க கேட்டுட்டே இருக்கோம். என்ன விஷயம் முத எங்க கிட்ட சொல்லு, அப்புறமா நாங்க உங்க கூட வரோம். என்ன விஷயம்? என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இவங்க கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே.
நான் எல்லாமே உங்களுக்கு நான் போறப்ப சொல்றேன், கார்ல போறப்ப சொல்றேன். என் கூட வாங்க, ரொம்ப அர்ஜென்ட் வாங்க. நம்ம இப்ப சீக்கிரமா அங்க போய் ஆகணும், அங்க ஒரு பெரிய பிரச்சனை. பிராங்க்லின், இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. என்ன விஷயமா வந்த? அப்புறம் ஷின்சான் எங்க? நீ மட்டும் வந்திருக்க? அது சின்சான் நீங்க வாங்கல, நான் சொல்றேன். என்ன ஷின்சானை பத்தி கேட்ட உடனே ஒரு மாதிரி தடுமாறுது. தெய்வமே, 2 பேரும் வாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. உங்களுக்கு நான் எல்லாமே போற வழியில சொல்றேன். என்னால தாங்க முடியலையேடா. வாங்க, அங்கதான் ஃப்ளைட் நிக்க வச்சிருக்கேன். வாங்க, வந்து ஃப்ளைட்ல போயிட்டு அப்புறமா போற வழியில உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். சீக்கிரமா வாங்க. பிராங்க்லின், ஏதோ அர்ஜென்ட் மட்டும் புரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நீ என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டா எங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். என்ன விஷயம் சொல்லு. அதுவும் ஷின்சான் இல்லாம நீங்க வந்திருக்க, என்ன விஷயம்? அது வந்து அங்கிள், இப்போ நான் அது உங்களுக்கு அங்க கார்ல போகும்போது சொல்லட்டுமா? இப்ப வேணாமே, இந்த இடத்த விட்டு முதல்ல நம்ம அங்க போயிடுவோம். நம்ம ஊருக்காக நான் போயிட்டு ஆப்பாடா வந்துட்டேன். எனக்கு லைட்டா ஓட்ட தெரியாது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஒழுங்கா, உன்னை நம்பி தான் நாங்க வரோம். என்ன இப்படி ஓட்டிட்டு இருக்க? ஆடுது. ஏய் பார்த்து பிராங்க்லின், பார்த்து போ. ஆடுது பாரு. ஏய் பார்த்து. ஹரி, எனக்கு பயமா இருக்கு. என்ன இது? ஃளைட் இந்த ஆட்டோ ஆடுது. இப்படி வேமா போகுது. நம்ம ஊருக்கே வந்துட்டோம். இன்னும் நீ அது என்ன விஷயம்னு சொல்லவே இல்ல. என்ன விஷயம்னு சொல்றியா? இவர் வேற கேட்டே இருக்காரு. சொன்னா இப்ப தப்பாயிடுமோ? சொல்றோம், வேற வழியே இல்ல. ஏன்னா அங்க போய் டைரக்டா சொல்றதுக்கு இங்க இருந்தே சொல்லி கூட்டு போறதா நல்லது. அங்கிள், ஷின்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற? ஆமா அங்கிள், உண்மையதான் சொல்றேன். வாங்க. அதுக்கு தான் உங்களை அங்க இருந்து வந்து நான் கூப்பிட்டே வந்தேன். இதுக்கு தான் உங்ககிட்ட நான் அங்க சொல்லவே இல்லை. வாங்க, நீங்க பயந்துருவீங்கன்ட்டு தான். அவனுக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க. உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன். என்ன இப்படி பண்ணிட்ட பிராங்க்லின்? உன்னை நம்பி விட்டதுக்கு இப்படியா பண்ணுவ? இது வேணும்னே நடக்கல, இது தற்செயலா நடந்தது. என்ன நம்புங்க. ஒரு காருக்காரன் திடீர்னு வந்து ஷின்சான் சைக்கிள்ல போறப்ப அவனை அடிச்சு தூக்கிட்டான். இப்போ ஷின்சான் கோமால இருக்கான். நீங்க பேசினாதான் அவன் குணமடைவானா? பிராங்க்லின், ஷின்சான் கோமால இருக்கானா? எனக்கு புரியல நீ என்ன சொல்றன்ட்டு. ஷின்சானோட சுயநிலைவே இழந்துட்டானா. நம்ம பேசதான் அவனுக்கு சுயநிலை வரும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்காக தான் நீங்க வந்து பேசினா அவன் குணமாயிடுவான்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலதான் இருக்கானுங்க. நீங்க தான் இப்போ வந்து அவங்க கிட்ட பேசணும். வாங்க, என் கூட வாங்க. நான் ஷின்சான் இருக்க இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போறேன். என் பின்னாடியே வாங்க. ஷின்சான், கண்ணை திறந்து பாருப்பா. உங்க நைனா வந்திருக்காரு. உங்க நைனா, உங்க அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. கண்ணை தோற. எந்திரிப்பா, எந்திரி. உங்க அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க பாரு. எந்திரி. ஷின்சான், நாங்க பேசுறது உனக்கு கேக்குதாப்பா? எந்திரிப்பா ப்ளீஸ், எந்திரி. உங்க அப்பா உனக்கு புது டயர் வாங்கி தராரண்டா. நம்ம சைக்கிள் ஓட்ட போவோம், வா. டயர் ஓட்டலாம். உங்க அப்பா உனக்கு புது டயர் வாங்கி வச்சிருக்காரு. இங்க பாரு, கையில வச்சிருக்காரு பாரு. எந்திரி. உனக்கு தான் அந்த புது டயர் சூப்பரா இருக்கு. எந்திரி. இப்ப யாருமே பாத்தீங்களா, அவன் கால் அசையுது. எல்லாரும் மறுபடியும் கூப்பிடுங்க. ஷின்சானை கூப்பிடுங்க. அவன் கால் அசைஞ்சது நான் பார்த்தேன். ஆமாமா, நானும் பார்த்தேன். ஷின்சானோட கால் அசையுது. எல்லாரும் மறுபடியும் கூப்பிடுங்க. ஷின்சான் கூப்பிடுங்க. அவன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றான். ஷின்சான். ஆமா நானும் பார்த்தேன். ஷின்சானோட கால் அசைஞ்சுது. அவன் காலு இப்படி பண்ணுச்சு, நான் பார்த்தேன். நம்ம நல்லா மறுபடியும் எல்லாரும் கூப்பிடுங்க. அப்பதான் ஷின்சான் எந்திரிச்சு வருவான். எல்லாரும் கூப்பிடுங்க. அவங்க அம்மா பேசுறேன். கேக்குதா? ஷின்சான். கூப்பிடுங்க. அவன் ரெஸ்பான்ஸ் பண்றான். இப்பதான் கொஞ்சமா சுயநினைவுக்கு வரான். கூப்பிடுங்க, விடாதீங்க. இப்பதான் ரெஸ்பான்ஸ் பண்றான். ஷின்சான் எந்திரி. ஷின்சான் எந்திரா. ஷின்சான், உனக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்திரி. மம்மி, அம்மா, வாம்சு, நைனா, எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் எங்க இருக்கிறேன்? என்ன இது? என்னடா கத்திரிக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. எல்லாரும் கத்திரிக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலா? என்ன இது? எல்லாம் இப்படி கத்துறீங்க? அமைதியா இருங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? அப்பாடா, நல்ல வேலை. ஷின்சான் போய்ச்சிக்கிட்டான். எனக்கு இப்பதான் உயிர் வந்தது. ஷின்சான் எப்படியோ மறுபடியும் அவனோட சுயநினைவுக்கு வந்துட்டான். அவ்வளவுதான் நம்பர்ல, ஷின்சானை காப்பாத்தியாச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ அப்படின்னு ஒரு கருத்தை கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு ஷின்சான் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஷின்சான் உங்க அம்மா அப்பா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க. அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.